நாளாந்தம் சுமார் 3 யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் வீதம் விசாரணைக்கு அழைக்கப்படுகின்றனர். காணாமல் போனவர்கள் பற்றி சர்வதேச அமைப்புகளிடம் முறைப்பாடு செய்யக்கூடாது என படையினர் எச்சரிக்கை. எவ்வாறானவர்களுக்கு புகலிட அந்தஸ்து வழங்க வேண்டும் என்பது குறித்து ஐநா அறிவிப்பு. இருபத்தி 3 இலங்கை புகலிட கோரிக்கையாளர்கள் மனுஸ் தீவுகளுக்கு அனுப்பி வைப்பு. இனி விரிவான செய்திகள். யாழ் பல்கலைக்கழக மாணவர்களை பயங்கரவாத விசாரணை பிரிவினர் தொடர்ந்தும் விசாரணைக்கு உட்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக மாணவிகள் மீதான விசாரணைகள் அதிகரித்துள்ளன. இவ்வாறு நாளாந்தம் சுமார் 3 மாணவிகள் வீதம் வவுனியாவுக்கு அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்றனர். மாணவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்படும் விடயம் அவர்களது வீடுகளுக்கு தெரியப்படுத்தப்பட்டே இடம்பெறுவதால் இதுவரை எத்தனை மாணவர்கள் இவ்வாறு விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் என்ற விவரத்தை அறிய முடியவில்லை என யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தைச் சேர்ந்தவர்கள் பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து பல்கலைக்கழக மாணவர்களும் மாணவிகளும் நாளாந்தம் விசாரணைகளுக்காக வவுனியாவிற்கு அழைக்கப்படுகின்றனர். அங்கு மணித்தியால கணக்கில் அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்றனர். நாளாந்தம் சுமார் 3 மாணவிகள் வீதம் வவுனியாவுக்கு இவ்வாறு அழைக்கப்பட்டு விசாரணை செய்யப்படுவதாக தெரிய வருகிறது. காணாமல் போனவர்கள் பற்றி சர்வதேச அமைப்புகளிடம் முறைப்பாடு செய்யக்கூடாது என படையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருகோணமலை தம்பலகாமம் பிரதேசத்தைச் சேர்ந்த மக்களே இவ்வாறு எச்சரிக்கப்பட்டுள்ளனர். காணாமல் போனவர்கள் பற்றி உறவினர்கள், ஐக்கிய நாடுகள் அமைப்பு உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச அமைப்புகளிடம் முறைப்பாடு செய்யக்கூடாது என இராணுவத்தினர் தெரிவித்துள்ளனர். இராணுவ வாகனம் ஒன்றில் சென்ற நபர்கள் இவ்வாறு பிரதேச மக்களை அச்சுறுத்தியுள்ளனர். கடத்தல் மற்றும் கப்பம் கோரல்களில் ஈடுபட்ட ஆயுத குழுக்களைச் சேர்ந்தவர்கள் எவ்வித பிரச்சனையுமின்றி வாழ்ந்து வருவதாக குற்றம் சுமத்தப்படுகிறது. யுத்தம் இடம்பெற்ற காலத்தில் கடத்தப்பட்டு காணாமல் போன பலர் பற்றிய தகவல்கள் இன்னமும் மர்மமாக நீடித்து வருவதாக பிரதேச மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். இவ்வாறானவர்களுக்கு புகலிட அந்தஸ்து வழங்க வேண்டும் என்பது குறித்து ஐக்கிய நாடுகள் அமைப்பு அறிவித்துள்ளது. இலங்கையைச் சேர்ந்த இவ்வாறானவர்களுக்கு சர்வதேச ரீதியில் புகலிடம் வழங்க வேண்டும் என்பது குறித்து ஐக்கிய நாடுகள் அமைப்பு வகையீடு செய்துள்ளது. ஊடகவியலாளர்கள், ஆண் பெண் ஓரின சேர்க்கையாளர்கள், தமிழீழ விடுதலை புலி ஆதரவாளர்கள், எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள், அரசியல் செயற்பாட்டாளர்கள் போன்றோருக்கு புகலிடம் வழங்குவது குறித்து கவனம் செலுத்தலாம் என ஐக்கிய நாடுகள் அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. படை தரப்பைச் சேர்ந்தவர்களினால் மேற்கொள்ளப்படும் புகலிட விண்ணப்பங்கள் மிக உன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. 2012ஆம் ஆண்டுக்கான இலங்கை புகலிட கோரிக்கையாளர்கள் தகுதிகள் என்ற தலைப்பில் ஐக்கிய நாடுகள் அமைப்பு இந்த விடயங்களை தெரிவித்துள்ளது. புகலிடம் வழங்குவது தொடர்பில் தீர்மானங்களை எடுக்கும் தரப்பினருக்கும் நாடுகளுக்கும் உதவும் நோக்கில் இந்த வழிகாட்டல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இதற்கு முன்னர் இலங்கை புகலிட கோரிக்கையாளர்கள் தொடர்பில் 2010ஆம் ஆண்டு ஒரு வழிகாட்டல் வெளியிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் அமைப்பு அறிவித்துள்ளது. எனினும் தனிப்பட்ட ரீதியில் ஒவ்வொருவரினதும் புகலிட கோரிக்கைகளின் தன்மை கருத்தில் கொண்டு புகலிடம் வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளது. இலங்கை இராணுவம், ஏனைய ஆயுத படைகள், குற்ற புலனாய்வு பிரிவு, காவல்துறை, தமிழீழ விடுதலை புலிகள், தமிழ் மக்கள் விடுதலை புலிகள், விசேட அதிரடிப்படை, கருணா, இனிய பாரதி குழு போன்ற ஆயுத குழுக்களைச் சேர்ந்த சில முன்னாள் உறுப்பினர்களுக்கும், இபிடிபி, பிளட் போன்ற கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்களுக்கும் புகலிடம் வழங்கும் போது நிதானமாக ஆராய வேண்டியது அவசியம் என ஐக்கிய நாடுகள் அமைப்பு தனது வழிகாட்டலில் எச்சரிக்கை விடுத்துள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளர் சங்கத்தின் தலைவர் ராசகுமாரன் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டமைக்கு இலங்கை ஆசிரியர் சங்கம் கண்டனம் வெளியிட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மாணவர்களும் ஆசிரியர்களும் அச்சுறுத்தப்படுவதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. ராசகுமாரனிடம் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் நேற்றைய தினம் 3 மணி நேரம் விசாரணை நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான நடவடிக்கைகளின் மூலம் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் விரிவுரையாளர்கள் பீதி அடையக்கூடும் என இலங்கை ஆசிரியர் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
நாட்டின் ஏனைய பல்கலைக்கழகங்களைப் போல யாழ்ப்பாண பல்கலைக்கழகமும் சுமூகமாக இயங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இல்லாவிட்டால் மோசமான நிலைமை ஏற்படும் எனவும் தெரிவித்துள்ளது. புனர்வாழ்வு அளிப்பதாக அனுப்பி வைக்கப்பட்ட மாணவர்களை விடுதலை செய்யுமாறு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள், மதகுருகள், விரிவுரையாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வருவதாகவும் ஆசிரியர் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. எனினும் இந்த கோரிக்கைக்கு அரசாங்கம் செவிசாய்க்க தவறியுள்ளதாகவும் ஆசிரியர் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. 23 இலங்கை புகலிட கோரிக்கையாளர்கள் மனுஸ் தீவுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமான முறையில் படகு மூலம் ஆஸ்திரேலியாவிற்குள் பிரவேசித்த 23 புகலிட கோரிக்கையாளர்கள் இவ்வாறு மனுஸ் தீவுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இதில் 23 பேர் இலங்கை புகலிட கோரிக்கையாளர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் காலங்களில் தொடர்ச்சியாக இவ்வாறு புகலிட கோரிக்கையாளர்கள் நாடு கடத்தப்படுவர் என ஆஸ்திரேலிய குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. நாடாளுமன்றம், நிறைவேற்று அதிகாரம், நீதித்துறை ஆகியவற்றுக்கு இடையிலான அனாவசியமான மோதல்கள் காரணமாக நாடு அதல பாதாளத்திற்குள் விழும் என்பதால் இதற்கு தீர்வொன்றை காண வேண்டுமென்றால் அனைத்து தரப்பினரும் 1-2 அடிகளை பின்னோக்கி வைக்க வேண்டுமென நல்லாட்சி மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் தொடர்பான சிரேஷ்ட அமைச்சர் ரத்னசிறி விக்ரமநாயக்க தெரிவித்துள்ளார். தற்போதுள்ள நிலைமையில் யார் தவறு செய்தனர், யார் தவறு செய்யவில்லை என்பதை கூற முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஹொர்ன பிரதேசத்தில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாடு, நாட்டின் எதிர்காலம் குறித்து சிந்திப்பவர்களே ஆனால், நாட்டுக்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுபவர்களே ஆனால் இவ்வாறு தமது அடிகளை பின்னோக்கி வைக்கும் இயலுமை இருக்க வேண்டும். வீதிகள், பாலங்கள் நிர்மாணிக்கப்படுவது நாட்டின் அபிவிருத்தியின் ஒரு பகுதி மாத்திரமே. இவற்றுடன் மக்கள் ஆத்ம கௌரவத்துடன் வாழக்கூடிய சமூக சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும். இதுவரை மேற்கொள்ளப்பட்டு வந்த அபிவிருத்தி பணிகளை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டுமென்றால் பொறுப்புகள் கூறக்கூடிய அனைத்து துறைகளும் இது குறித்து ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். தற்போது நாட்டில் காணப்படும் நிலைமையானது எந்த வகையிலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நிலைமைகள் அல்ல. நாட்டின் நிர்வாக அதிகாரமானது நாடாளுமன்றம், நிறைவேற்று அதிகாரம், நீதிமன்றம் ஆகிய 3 அதிகார தூண்களிடம் உள்ளன. அனைத்து சந்தர்ப்பங்களிலும் இந்த 3 நிறுவனங்களின் செயற்பாடுகள் சரிசமமான வகையில் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் ஏற்படும் பாதகங்களை சமூகமே அனுபவிக்க நேரிடும். தற்போது ஏற்பட்டுள்ள இந்த பிரச்சனையினால் நாடு மீண்டும் பின்னோக்கியே செல்லும். தற்போதுள்ள நிலைமையில் யார் சரி, யார் தவறு என்று கூற முடியாது. எனினும் இந்த தேவையற்ற பிரச்சனை காரணமாக நாடு அதல பாதாளத்திற்குள் விழும் என்று மாத்திரம் தெரிகிறது எனவும் அமைச்சர் ரத்னசிறி விக்ரமநாயக்க தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகள் அமைப்புக்கு மீண்டும் உயிரூட்டும் நோக்கில் தமிழகத்தை மையமாக கொண்டு செயற்படும் புலிகளுக்கு ஆதரவான அமைப்பு ஒன்றின் 3 முக்கிய உறுப்பினர்களை கைது செய்வதற்கு இந்திய பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் விசேட தேடுதல் ஒன்றை ஆரம்பித்துள்ளதாக இந்திய தூதரக தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன என சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அண்மையில் இந்த குழுவைச் சேர்ந்த 5 பேர் இந்திய பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டதுடன் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் மேற்படி 3 உறுப்பினர்கள் தொடர்பான தகவல்கள் தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் குறித்த 3 பேரை கைது செய்வதற்கு இந்திய பயங்கரவாத விசாரணை பிரிவினர் இலங்கை புலனாய்வு பிரிவினருடன் தகவல்களை பரிமாறி வருகின்றனர். அதேவேளை தமிழகத்தில் செயற்படும் தமிழீழ விடுதலை புலிகளின் ஆதரவு அமைப்புகள் குறித்து விசாரணை நடத்திய இந்திய பயங்கரவாத தடுப்பு பிரிவின் கிளையொன்றை தமிழகத்தில் ஏற்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது என இந்திய பாதுகாப்பு அமைச்சு கூறியுள்ளது. இந்த குழுவின் உறுப்பினர்களில் பலர் தமிழகத்தில் உள்ள அகதி முகாம்களில் பதுங்கியுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது என அந்த சிங்கள ஊடகம் அந்த செய்தியில் மேலும் கூறியுள்ளது. அதிகார பகிர்வுக்கு எதிரானவர்களே நாட்டின் துரோகிகள். வாழ்வின் எழுச்சி சட்டமூலம் என்ற பொறிமுறையின் ஊடாக அரசுதான் டாலர் சூழ்ச்சிகளை மேற்கொள்கிறது எனவும் அதனிடமிருந்து நாட்டை பாதுகாக்க வேண்டும் எனவும் பொது எதிரணி கட்சிகளின் சார்பில் கலாநிதி விக்ரமபாகு கருணாரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சி தலைவரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அரசுக்கு எதிராக நாட்டில் டாலர் சூழ்ச்சி இடம்பெற்று வருகிறது என அமைச்சர் விமல் வீரவங்ச கூறுகிறார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர், பிரதம நீதியரசர் ஆகியோர் இதில் தொடர்புடையவர்கள் எனவும் அவர் கூறுகிறார். அரசு தீவிரவாதத்தை பயன்படுத்தி அரசுதான் நாட்டில் டாலர் சூழ்ச்சி செய்கிறது. அரசுக்குத்தான் டாலர் கார்கள் தேவை.
நாட்டில் உள்ள தமிழ் முஸ்லிம் மக்களிடமிருந்து நாட்டை பாதுகாக்க தேவையில்லை. அதிகார பகிர்வுக்கு எதிராகவும் நாட்டுக்கு விரோதமாகவும் செயற்படும் டாலர் சூழ்ச்சிக்காரர்களிடமிருந்துதான் நாட்டை பாதுகாக்க வேண்டும். கொலை செய்தவனே மரண வீட்டிற்கு சென்று அழுது புலம்புவதைப் போல இரவில் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு காலையில் சென்று நலம் விசாரிக்கிறார் ஜனாதிபதி எனவும் விக்ரமபாகு கருணாரத்ன தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு globaltamilnews.net என்னும் இணையத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.